ஓம் ஸ்ரீராம ராம ராமேதி ரமே ராமே மனோரமே சகசிரநாம தத்துல்யம் ஸ்ரீராம நாம வராணனே. உலகம் யாவையும் தாமுழா வாக்கலும் நிலைபெறுத்தலும் நீக்கலும் நீங்களா அழகிலா விளையாட்டுடையார் அவர் தலைவர் அன்னவர் கேசரன் நாங்களே. எத்திர எத்திர ரகுநாத கீர்த்தனம் தத்திர தத்திர கிருத்தமாஸ்தகாஞ்சலிம் வாஷ்பவாரி பரிபூர்ணலோச்சனம் மாருதிம் நமது ராட்சசாந்தகம். அஞ்சிலே ஒன்று பெற்றான் அஞ்சிலே ஒன்றைத் தாவி அஞ்சிலே ஒன்று ஆறாக ஆரியர்க்காக ஏகி அஞ்சிலே ஒன்று பெற்ற அணங்கைக் கண்டு அயலாரூரில் அஞ்சிலே ஒன்றை வைத்தான் அவன் எம்மை அழித்துக் காப்பான். இன்னைக்கு நம்ம கம்பராமாயணத்துல பாலகாண்டத்துல மிதிலை காட்சி படலத்துல 89வது பாடல் பார்க்க போறோம். என்று கோசிகன் கூறிட ஈறு இலாவன் தபோதனன் மாதவ நின் அருள் இன்றுதான் உளதேல் அரிது யாது இந்த வென்றி வீரருக்கு எனவும் விளம்பி மேல். இதுதான் பாட்டு. இப்ப நம்ம பதம் பிரிச்சு பொருள் பார்க்கலாம். என்று கோசிகன் கூறிட என்று விஸ்வாமித்திரன் சொன்ன அளவில் ஈரிலா எல்லையற்ற மண் தபோதனன் கடுந்தவத்தை உடையவனான சதானந்த முனிவன் மாதவ விஸ்வாமித்திரனை நோக்கி மிக்க தவமுடையவரே, நின் அருள் உமது கருணை இன்று உளதேல் இக்குமரர்களிடம் இப்பொழுது இருப்பதனால் இந்த வெற்றி வீரருக்கு இந்த வெற்றி வீரராகிய இந்த ராம லட்சுமணர்களுக்கு அரிது செய்ய முடியாத அருஞ்செயல் யாது என்ன இருக்கின்றது? ஒன்றுமில்லை, அதுதான் பெறப்படுகிறது எனவும் விளம்பி என்று கூறி மேலும் இதான் பாட்டு. இப்ப நம்ம இதற்கான நயங்களை பார்க்கலாம். அதாவது இதோட கருத்து முடிவு பெறவில்லை. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இது குலகச்செய்யுள் வகையை சேர்ந்தது. அடுத்தடுத்து மேற்கொண்டு ராமனுக்கு சதானந்தர் விஸ்வாமித்திரனுடைய வரலாற்றெல்லாம் மேற்கொண்டு சொல்ல போறாரு. அதனை தொடர்ந்து மேல போகுது அப்படிங்கிறதுனால எனவும் விளம்பி மேல் அப்படின்னு சொல்றாரு. இந்த இடத்துல நான் எப்பவும் சொல்றதுதான், நம்ம கம்பராமாயணத்திலேயே வேற ஒரு பாடலுக்கு இந்த விளம்புதல் அப்படிங்கிற சொல்ல கூட நான் சொல்லியிருக்கேன். அதாவது எப்படி நம்ம இதுக்கு முன்னாடி இயம்புதல் அப்படின்னா இசைபட ஒலித்தல் அப்படிங்கிற பொருள் வருதோ, அதுக்கு முந்தின போன பாட்டுல எப்படி உரைத்தல் அப்படிங்கிறதுக்கு சிறப்பித்து கூறுதல் அப்படிங்கிற பொருள் வருதோ, அந்த மாதிரி விளம்புதல். நான் இந்த விளம்புதல்ங்கிறது கூட ஆத்திச்சூடி சீரீஸ்ல உடையது விளம்பேல் அப்படிங்கிறதுக்கு விளம்பரப்படுத்துதல், நம்ம கிட்ட இருக்கக்கூடிய பெருமையை பேசுதல் அப்படிங்கிற பொருளும் வருது அப்படின்னு சொல்லியிருப்பேன். அந்த மாதிரி இந்த இடத்துல எனவும் விளம்பி அப்படின்னா அவர்களுடைய விஸ்வாமித்திரருடைய ரொம்ப பெருமை எப்பேற்பட்டது அப்படிங்கறத சொல்றாரு. நீங்க இருக்கும் பொழுது இவங்களுக்கு கஷ்டமான காரியம்னு ஒண்ணு கிடையவே கிடையாதே அப்படின்னு சொல்றாரு. ஏன்னா போன பாட்டுல நம்ம பார்த்தோம்ல, 3 விஷயங்களை முடித்தான் ராமன் அப்படின்னு விஸ்வாமித்திரர் சொன்னாருன்னு. அதுக்கு சதானந்தர் சொல்ற பதில் இதுதான். நீங்க கூட எவ்வளவு பெரிய முனிவர், நீங்க தப்போதனன், நீங்க அப்படி இருக்கும் பொழுது உங்ககிட்ட இவங்க இருக்கும் பொழுது இதெல்லாம் ஒரு விஷயமே இல்லை, அவங்களுக்கு எல்லாமே வெற்றி தான், அவங்க தொடர காரியம் பூரா வெற்றி தான் அப்படின்னு சொல்றாரு. இந்த பாடல்ல ஈரிலா வன் தபோதனன் அப்படின்னு வருது இல்ல, அதாவது எல்லையே இல்லாத கடுந்தவத்தை உடைய சதானந்த முனிவன் அப்படின்னு. தபோதனன் அப்படிங்கிற சொல்லுக்கே தனம் அப்படின்னாலே எல்லாருக்கும் தெரியும், அதாவது செல்வம்னு ஒரு பொருள் இருக்கு. அதனாலதான் நம்ம தனலட்சுமி, அப்படி அஷ்டலட்சுமிகள்ல தனலட்சுமி அப்படின்னு சொல்றோம். அது அர்ஜுனனுக்கே தனஞ்சயன் அப்படின்னு பேர் இருக்குல்ல, அதாவது செல்வத்தை ஈட்டுவதில் வெற்றி கண்டவன் அப்படிங்கிற பொருள் அர்ஜுனனுக்கு தனஞ்சயன். எதுக்கு சொல்றேன், அந்த மாதிரி தபோதனன் அப்படின்னு சதானந்த முனிவரை ஏன் கம்பர் சொல்றாருன்னா, எப்படி நம்ம எல்லாருமே செல்வத்தை விரும்பி பாதுகாத்து நம்ம எப்படி வச்சுப்போமோ அந்த மாதிரி தவத்தையே அவர் பாதுகாத்து வைத்துக் கொள்கிறார். தப்போ வலிமை அதன் தவத்துக்கான பயன் அதை சிந்தாம செதறாம அவர் எப்பவுமே பாதுகாத்து, ஒரு செல்வத்தை பாதுகாக்கிற மாதிரி தவத்தை பாதுகாக்கிறாரு. அப்படிங்கறதுனால தபோதனன் அப்படின்னு சொல்றாரு. அதே மாதிரி விஸ்வாமித்திரரை நோக்கி நின் அருள் இன்று உளதேல், நீங்களே ஒரு பெரிய மாதவன், ரொம்ப மிகப்பெரிய தவ வலிமை உடையவன், நின் அருள் இன்று உளதேல், அப்பேற்பட்ட உன்னுடைய அருள் கருணைங்கிறது இவர்களிடம் ராமலட்சுமணர்களிடம் இருப்பதனால் இந்த வென்றி வீரருக்கு அரிது யாது, அப்பேற்பட்ட அந்த அருள் இருப்பதனால இந்த இவங்களுக்கு வேற என்ன வேணும்னா வேற ஒண்ணுமே தேவையில்லை, நீங்களே போதும் அப்படிங்கிற பொருள்ல கம்பர் சொல்றாரு. இப்ப நான் பாட்டை இன்னொரு தடவை படிக்கிறேன், கேளுங்க. என்று கோசிகன் கூறிட ஈரிலாவன் தபோதனன் மாதவ நின் அருள் இன்றுதான் உளதேல் அரிது யாது இந்த வென்றி வீரருக்கு எனவும் விளம்பி மேல். இன்னொரு நாள் இன்னொரு பாட்டு பார்க்கலாம். ஓம் சாந்தாகாரம் புஜகசயனம் பத்மநாபம் சுரேஷம் விஸ்வாதாரம் ககனசத்ரசம் மேகவர்ணம் சுபாங்கம் லக்ஷ்மீகாந்தம் கமலநயனம் யோகி ஹிருத்யானகம்யம் வந்தே விஷ்ணும் பவபயஹரம் சர்வலோகைகநாதம்.
உம்பரோடு இம்பர்காரும் உலகம் ஓர் ஏழும் ஏழும் எம்பெருமான் என்று ஏத்தி இறைஞ்சி நின்று ஏவல் செய்ய தம்பியரோடும் தானும் தருமமும் தரணி காத்தான் அம்பரத்து அனந்தர் நீங்கி அயோத்தியில் வந்த வள்ளல். ஓம் பூர்ணமதః பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதஸ்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி ஷாந்தி ஷாந்திः. ஓம் சர்வேஷாம் ஸ்வஸ்திர்பவது சர்வேஷாம் சாந்திர்பவது சர்வேஷாம் பூர்ணம் பவது சர்வேஷாம் மங்களம் பவது. ஓம் சாந்தி ஷாந்தி ஷாந்திः. ஓம் சர்வே பவந்து சுகினः சர்வே சந்து நிராமயாः சர்வே பத்ராணி பஷ்யந்து மா கஷ்சித் துக்கபாக் பவேத். ஓம் சாந்தி ஷாந்தி ஷாந்திः.